மாடர்ன் தமிழ்நாடு பார்வையாளருக்கு வணக்கம். இன்றைக்கு தமிழ்நாடு சட்டமன்றத்தில் பல சுவாரஸ்யமான சம்பவங்கள் நடந்தது. அதை பற்றி பேசுறதுக்காக சூக்குள்ள போ இது முச்சந்திச்சோம். நான் உங்கள் சுகுணாதி வாக்கர். நான் அலெக்ஸ் பாண்டி. இன்றைக்கு தமிழ்நாடு சட்டமன்றத்தில் முதலமைச்சர் விஜய் அவர்களுடைய தலைமையிலான அந்த தமிழக வெற்றி கழகத்தின் அரசின் மீதான நம்பிக்கை தீர்மானம் பற்றிய விவாதம் நடந்தது அப்படிங்கிறத பார்க்குறோம். வாக்கெடுப்பில் பலருமே எதிர்பார்த்தது மாதிரி தமிழக வெற்றி கழகம் வெற்றி பெற்றிருக்கிறது. தமிழக வெற்றி கழகத்தினுடைய வேட்பாளர்கள் அவங்களுடைய எம்எல்ஏக்கள் 107 பேர். அதில் ஒருத்தருக்கு நம்பிக்கை வாக்கெடுப்பில் கலந்து கொள்ளக்கூடாது திருப்பத்தூர் எம்எல்ஏ அப்படின்னு சொல்லி நீதிமன்றம் சொன்னதுனால 106 எம்எல்ஏக்கள். அதுபோக திமுக கூட்டணியை சேர்ந்த 13 எம்எல்ஏக்கள். அதுக்கப்புறம் அதிமுகவில் எஸ்பி வேலுமணி தலைமையிலான எம்எல்ஏக்கள் அவங்க ஒரு 25 பேர் அப்படின்னு சொல்லிட்டு அந்த தரப்பு ஒரு 106 ஒரு 13 + 25 அவர்கள் சேர்ந்து அவர்கள் ஆதரவை தெரிவித்திருந்தார்கள். இதில் நடுநிலை வகித்தது அப்படின்னு பார்த்தோன்னா பாட்டாளி மக்கள் கட்சியுடைய 4 எம்எல்ஏக்கள் மற்றும் பாஜகவுடைய ஒரு எம்எல்ஏ 5 பேர் நடுநிலை வகித்திருந்தார்கள். திமுக கூட்டணி வெளிநடப்பு செய்து விட்டார்கள். அவர்களை பொறுத்தவரைக்கும் திமுக சின்னத்தில் ஜெயித்தவர்கள் திமுக மற்றும் தமிமுன் அன்சாரி மனிதநேய மக்கள் கட்சியை சேர்ந்த பேராசிரியர் ஜவஹருல்லா, அதே மாதிரி கொங்கு நாடு மக்கள் தேசிய கட்சி இவங்கெல்லாம் வெளிநடப்பு செய்து விட்டார்கள் என்பதை நம்ம பார்க்கிறோம். இதில் சட்டசபையில் ரொம்ப சுவாரஸ்யமாக நடந்த ஒரு விஷயம் என்னென்னா, முதலமைச்சர் விஜயை பொறுத்த வரைக்கும் அவர் சட்டமன்றத்தில் எதிர்க்கட்சிகள் கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு பதிலளிப்பதற்கான ஒரு திறனற்றவராக இருந்தார் அப்படிங்கிறத ரொம்ப வெளிப்படையாக தெரிந்தது. ஏன்னா பார்த்தோம்னு சொன்னால் விஜயை பொறுத்த வரைக்கும் அவர் ஸ்கிரிப்டை மனப்பாடம் பண்ணிவிட்டு மேடையில் பஞ்ச டைலாக்கில் ஆவேசமாக பேசுவார் அப்படிங்கிறது வேறு விஷயம். பதவியேற்புகளாலே அப்படி ஒரு சினிமாட்டிக் பாடி லாங்குவேஜில் அவர் பேசுகிறாரு. ஆனால் அரசியல் என்பது வேறு. நீங்கள் ரசிகர்கள் மூலம் ஆட்சிக்கு வருவது வேறு, சோசியல் மீடியா மூலம் ஆட்சிக்கு வருதுங்கிறது வேறு. ஆனால் சோசியல் மீடியா மூலம் ஆட்சி நடத்த முடியாது. ஆட்சிக்கு வருவது வேறு, ஆட்சி நடத்துவது என்பது வேறு. சட்டமன்றம் என்பது மக்கள் பிரதிநிதிகள் சந்திக்கக்கூடிய ஒரு காலத்தில் எதிர்கட்சி பல்வேறு விதமான கேள்விகளை முன்வைக்கும். அதற்கு ஆளுங்கட்சி தகுந்த பதில்களை சொல்லும். அதுவும் பார்த்தோம்னா ஒரு பெரிய கஷ்டமான கேள்வியெல்லாம் இல்லை. ஏன்னா இவங்க இன்னும் பட்ஜெட் தாக்கல் பண்ணல, எந்த மசோதாவும் அறிவிக்கலை, எதையுமே பண்ணல. ஒரு 2-3 அறிவிப்புகளை அறிவித்திருக்கிறார்களே தவிர இன்னும் ஒன்று பெருசாக வரல. அது குறித்தெல்லாம் இன்னும் அதிகமான கேள்விகள்லாம் வரவில்லை. அடிப்படையில் இந்த தமிழக வெற்றி கழகத்தினுடைய நம்பிக்கை தீர்மானத்தை பற்றி ஆதரித்தும் எதிர்த்தும் பேசிய பொழுது சில கருத்துக்களை முன்வைத்தார்கள். அதில் மிக முக்கியமாக பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், ஒன்று நீங்கள் தனிப்பெரும்பான்மையோடு ஜெயிக்கலை. மக்களை பொறுத்த வரைக்கும் ஒரு 35% மக்கள் விஜய் முதலமைச்சர் ஆகணும்னு வாக்களித்தாலும் கூட ஒரு 65% மக்கள் விஜய்க்கு வாக்களிக்கவில்லை என்பதையும் சேர்த்து உணர வேண்டும் அப்படிங்கிறது ஒன்று. இன்னொன்று நீங்கள் இந்த பெரும்பான்மையை நிரூபிப்பதற்காக இந்த ஆட்சியை தொடர்வதற்காக ஒரு பக்கம் பார்த்தோன்னா மதச்சார்பற்ற கட்சி, மதச்சார்பற்ற அரசாங்கத்தை தான் தருவோம் அப்படின்னு சொல்லிட்டு திமுக கூட்டணியிலும் ஆதரவு கேட்டுக்கிறீங்க. இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா அதிமுக கூட்டணியில் ஆதரவு கேட்கவில்லை என்று சொல்லிவிட்டு அமமுக உறுப்பினருடைய ஆதரவை, ஏன்னா அந்த அமமுக உறுப்பினர் அவர் பார்த்தீங்கன்னா டெய்லி ஒரு பல்ட்டி அடிச்சிருக்கிறார். அப்படி முதல்ல அவருடைய ஆதரவு கடிதம் கிடைத்ததாக சொல்லப்பட்டது. அதுவே எப்படி கிடைச்சதுன்னு தெரியாது. ஏன்னா இப்போ விசிக, சிபிஐ, சிபிஎம்லாம் கட்சிகளுடைய தலைமைகிட்ட நேரடியாக கொடுத்து வாங்கியிருக்கிறாங்க. இது திரைமறைவு ரகசிய வேலையாகத்தான் அவர்கிட்ட வாங்கியிருக்கிறாங்க. அவர் என்ன சொன்னார், நான் எழுதவே இல்லை, அது ஒரு ஏஐ வீடியோன்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் பார்த்தா திடீர்னு அவர் விஜயை புகழ்ந்து பேசினார். அவர் கட்சியிலேருந்தே அமமுகவுடைய தலைவர் டிடிவி தினகரன், பொதுச்செயலாளர் டிடிவி தினகரன் நீக்கிட்டார். இன்றைக்கி பார்த்தோம்னா ஜெயலலிதா காலத்தில் எப்படிலாம் அதிமுக எம்எல்ஏக்கள் புகழ்வாங்களோ அந்த மாதிரி உட்காந்து அவர் புகழ்ந்துக்கிட்டு இருந்தது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா எதிர்க்கட்சிகள் தரப்பிலிருந்து எதிர்பாராத தரப்பிலிருந்தெல்லாம் அடி வெளுத்ததை நம்ம பார்க்கிறோம். தமிழக வெற்றி கழகத்துக்கு வெளியிலிருந்து ஆதரவு தரக்கூடிய திமுக கூட்டணி கட்சிகளை சில விமர்சனங்களை முன்வைத்தார்கள். குறிப்பாக விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய துணை பொதுச் செயலாளர் தோழர் வன்னியரசு அந்த சோதிடம் தொடர்பான மூட நம்பிக்கைங்கிறத கடுமையாக விமர்சித்தார். விஜய் தன்னுடைய பர்சனலாக இருக்கக்கூடிய ஒரு ஜோதிடரை ஒரு அரசு பொறுப்பில் போட்டதுங்கிறதுக்கு நேற்றிலிருந்து கடும் கண்டனங்கள் எழுந்து கொண்டிருக்கின்றன. குறிப்பாக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய பொதுச் செயலாளர் தோழர் பே. சண்முகம் அதை விமர்சித்திருக்கிறார். விடுதலை சிறுத்தைகளே திருமாவளவன் வேற ஒரு குரலை ஒலித்தாலும் கூட விடுதலை சிறுத்தைகள் கட்சியுடைய பொதுச் செயலாளராக இருக்கக்கூடிய ரவிக்குமார், துணை பொதுச் செயலாளர் வன்னியரசு போன்றவர்கள் கடுமையான கண்டனத்தை தெரிவித்தார்கள். அது சட்டசபையிலுமே வன்னியரசு எதிரொலித்தார் அப்படிங்கிறத பார்க்குறோம். அதுபோக என்னென்னா, நீ மூட நம்பிக்கையை ஒழிப்பதற்காக மகாராஷ்டிரா அரசு தனிச்சட்டம்லாம் கொண்டு வந்திருக்கிறது. நீங்கள் தமிழ்நாட்டில் ஒரு ஜோதிடரே நீங்கள் அரசு பொறுப்பில் கொண்டு வரீங்க அப்படின்னு சொல்லிட்டு கல்புர்கியிலேருந்து ஆரம்பித்து பல உதாரணங்கள், கௌரி லங்கேஷ் வரைக்கும் பல உதாரணங்களை சொன்னார். ஈழப் பிரச்சனை பற்றிலாம் அவர் பேசுகிறார். உண்மையிலே அதெல்லாம் உங்களுக்கு தாவேக்கா எம்எல்ஏக்களுக்கு அதெல்லாம் தெரியுமா? மாவீரர் தினத்தை தமிழ்நாடு அரசு கொண்டாடணும்னு சொன்னப்பலாம் என்னப்போ மாவீரர் தினமா? நம்மளாம் நம்ம தலைவர் படம் ரிலீஸ் ஆச்சுன்னா பால் அபிஷேகம் பண்ணுவோம், அதுதானே செலிப்ரேஷன், இவங்க ஏதோ செலிப்ரேட் பண்ண சொல்கிறாங்களே அப்படிங்கிற மாதிரியான ஒரு தடுமாட்டத்திலே அவர் இருந்தார் அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா திமுக கூட்டணியில் வெற்றி பெற்ற பிரேமலதா, உண்மையிலே அவங்க இப்படி பேசுவாங்கன்னு யாருமே எதிர்பார்க்க முடியாது.
கரெக்டாக வந்து ஒரு பஞ்சாக வந்து அடித்தாங்க. அதாவது நீங்கள் வந்து பதவியேற்பு விழாவில் என்ன சொன்னீங்க, முகத்தை மூடிட்டு எனக்கு போக வேண்டிய தேவையில்லை அப்படின்னு சொன்னீங்க. அப்படியே உங்களை பார்ப்பதற்காக முகத்தை மூடிக்கொண்டு ஒரு வந்து அப்படின்னு சொல்லிட்டு அமமுக எம்எல்ஏ காமராஜ் அது தொடர்பான விஷயங்களை கேள்வி கேட்டாங்க. அதே மாதிரி வந்து நீங்கள் மன்னர் பரம்பிலேருந்து வரவில்லைன்னு சொன்னீங்க. ஆனால் நீங்கள் ராஜகுருவை வந்து அரசர் வைத்திருப்பதைப் போல நீங்கள் ஒரு ஜோதிடர் வந்து பொறுப்பில் வச்சுருக்கீங்க அப்படிங்கிற கேள்வியெல்லாம் உண்மையிலே வந்து விஜய் வந்து எதிர்பாராத ஒரு கேள்வி, ஒரு மாதிரி தடுமாறி போனார் அப்படின்னு தான் சொல்ல முடியும். அதுக்கப்புறமேல பார்த்தோம்னு சொன்னால் வந்து அதே மாதிரி தமுமின் அன்சாரி, அதே மாதிரி கோமாத்தேக்காவுடைய எம்எல்ஏ பேராசிரியர் ஜவஹர்லாலும் தொடர்ச்சியாக அடுத்தடுத்து கேள்வி கணைகளை வீச கடைசியாக எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் அவர் வந்து பொழந்து கட்டிட்டார். நேற்றும் சரி இன்றைக்கும் சரி அவர் தான் ஒரு ஹீரோய்க்கு மொமெண்ட்டுன்னே சொல்லலாம். அவர் வந்து நீங்கள் வந்து பெரும்பான்மையே கிடையாது, உங்களுக்கு வந்து பெரும்பான்மை மக்கள்லாம் உங்களுக்கு வாக்களிக்கப்படவில்லை, உங்களுக்கு பெருவாரியாக வாக்களித்தாலும் நீங்கள் வந்து இது வரக்கூடாதுன்னு சொல்லி பெரும்பான்மை இல்லாத மக்களுமே வாக்களித்திருக்கார்கள் அப்படிங்கிறதுல வந்து ஆரம்பித்து எப்படி நீங்கள் வந்து இந்த மாதிரி அதிமுகவுடன் நீங்கள் அதிமுகவுடைய ஒரு குரூப்போட நீங்கள் வந்து ரகசிய பேச்சுவார்த்தை நடத்துறீங்க, இது என்ன புஷ்பா கவர்மெண்ட் மாதிரி இருக்குது, சேஞ்ச் கொடுக்குன்னு சொல்லிட்டு எக்ஸ்சேஞ்ச் பண்ணிட்டீங்க அப்படிங்கிற விதத்தில் கடுமையான விமர்சனங்கள். அதே மாதிரி வந்து எங்களுடைய திமுக அரசு கொண்டு வந்த திட்டங்களை நீங்கள் நிறுத்தக்கூடாது, இப்போ வந்தால் புதுமை பெண் திட்டங்கள் 15ஆம் தேதி ஆயிடுச்சு, இது வரைக்கும் வரவே இல்லை, மகளிர் உரிமை தொகை வரவே இல்லை, இதெல்லாம் கண்டிப்பாக நீங்கள் நிறுத்தக்கூடாதுங்கிற கடுமையான விமர்சனங்களை முன்வைத்து விட்டு, ஆனால் நாங்கள் உங்களுடைய அரசை ஆதரிக்கவில்லை, அதனால் நாங்கள் வெளியெடுப்பு செய்கிறோம், எப்படியா இருந்தாலும் நீங்கள் வந்து வெற்றி பெற்றுள்ளீர்கள், நாங்கள் வந்து எண்ணிக்கை இருக்கிறதுனால, ஆனால் வந்து நீங்கள் வந்து நல்ல ஆட்சி புரிய வேண்டும் என்று சொல்லுகிற ஒரு எச்சரிக்கையையும் வந்து தெரிவித்து விட்டு அவர் வந்து வெளியேறிட்டார். விஜயை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி சட்டசபையெல்லாம் அவர் பார்த்து பழக்கம் கிடையாது. அவர் ஹீரோ, அவருக்கு வந்து டைலாக்லாம் கொடுத்துறாங்க, அதுக்கேற்ற மாதிரி கேமரா ஆன் பண்ணால் பேசிடுவோம். அப்படியே தவிர வில்லனாக நடிக்கிறவரும் இவங்களுக்கு கொடுத்த டைலாக் பேசினா பேசுவார், அவர் சொந்தமாக 2 டைலாக் பேசிட்டாப்புல விஜய்க்கு பேச தெரியாது. அது மாதிரி சட்டசபையில் வந்து எதிர்க்கட்சிகளுக்கு பதில் சொல்ல தெரியாமல் அவர் ஏற்கனவே எழுதி கொடுத்துட்டு வந்ததை வந்து அவர் பேசிட்டா. அப்படி அதில் கூட பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், அதாவது என்னென்னா இப்போ அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, எங்களை சிறுபான்மை அரசாங்கம்னு சொல்லுவீங்க, ஆமாம் நாங்கள் சிறுபான்மை மக்களை பாதுகாக்கக்கூடிய அரசாங்கன்றார். முதல்ல வந்து அவர் வந்து மைனாரிட்டி கவர்மெண்ட் சிறுபான்மை அரசாங்கிற வார்த்தையை யாருமே பயன்படுத்தலை. உங்களுக்கு பெரும்பான்மை இல்லை அப்படின்னு சொன்னாங்களே தவிர சிறுபான்மை அரசாங்கம் மைனாரிட்டி கவர்மெண்ட் யாருமே சொல்லலை. ஆனால் அப்படி சொல்லுவாங்க அப்படிங்கிற ஒரு அசம்சலை யாரோ எழுதி கொடுத்ததை அவர் வந்து பேசிட்டார். இதுவும் எங்கேருந்து எடுத்திருக்காங்கன்னா கலைஞருடைய உதாரணத்திலேருந்து எடுத்திருக்காங்க. கலைஞருடைய காலகட்டத்தில் ஒரு எதிர்க்கட்சியை சேர்ந்த ஒரு சட்டமன்ற உறுப்பினர், நீங்கள் ஒரு 3ஆம் தர அரசு அப்படின்னு சொல்கிற பொழுது, நாங்கள் 3ஆம் தர அரசெல்லாம் இல்லை, நாங்கள் ஒரு 4ஆம் தர அரசு, அதாவது வர்ணாசிரம படிநிலையில் 4ஆவதாக இருக்கக்கூடிய சூத்திரர்களுக்கான அரசு அப்படின்னு கலைஞர் சொல்லியிருக்காரு. அதை படித்த ஒருத்தர் யாரோ இதே வந்து மைனாரிட்டி அப்படின்னு சொல்லிட்டு எழுதி கொடுத்துருக்காரு. கலைஞர் சொன்னான்னா அதுக்கு பேர் டைமிங் சென்ஸ். ஒருத்தர் கேள்வி கேட்குறான், டக்குன்னு அவர் பதில் சொல்லி, அப்படி தான் பேரறிஞர் அண்ணா பதில் சொல்லுவார், கலைஞர் பதில் சொல்லுவார், அந்த டைமிங் சென்ஸில். ஆனால் இவர் வந்து யாரோ எழுதி கொடுத்ததை ஒருத்தர் கேள்வியே கேட்காம அதுக்கு பதில் சொல்லிவிட்டு சம்மந்தம் இல்லாமல் ஒன்றை பேசிவிட்டு அவர் பாட்டுக்கு போயிட்டா அப்படிங்கிறத பார்க்குறோம். இன்னொன்று பார்த்தோம்னா உண்மையிலே தாவேக்கா எம்எல்ஏக்களை பாராட்டணும். அவங்க வந்து அப்படியெல்லாம் பாராட்டு மலை பொழிந்து காலிலெல்லாம் விழுந்து ஒன்றும் பண்ணலை. அதில் அந்த இடத்த வந்து இப்போ வந்து கட்சி தாவக்கூடிய அதிமுககாரர்கள் நிரப்பி கொண்டிருக்காங்க பார்க்கணும். அமமுக எம்எல்ஏ காமராஜெல்லாம் ஜெயலலிதா ஆக்காமல் விடமாட்டார் போல இருக்குது. சபாநாயகர் ஜேசிடி போய் அதை விட ஒருபடி மேலே போயிட்டார். எப்போ இந்த பாட்டை நான் தானே போல வச்சேன், மாபெரும் சபையில் நீ நடந்தால் நீ அந்த 2 வரியை பாடுறேன், சரி பரவாயில்ல நான் ஒரு வரி பாடிட்டேன், கடைசியில் ஒரு தடவை பாடுறேன் அப்படிங்கிறதுக்கு சபாநாயகர் வந்து ஒரு புறம் புகழ விஜய்க்கு என்ன பண்ணுறதுன்னு அப்படின்னு தெரியாமல் ஒரு வழியாக நம்பிக்கை வாக்கெடுப்பு வெட்டி விட்டோம், ஆளவனுங்கள சாமி இனிமேல் தேதி குறிப்பிடாமல் சட்டமன்றம் ஒத்திவைக்கப்பட்டு விட்டது அப்படின்னு போயிட்டு கிட்டத்தட்ட ஒரு 6-7 மணி நேரம் கடந்து யாரோ ஒருத்தங்க எழுதி கொடுத்து எடுத்து எக்ஸ் தளத்தில் போட்டிருக்காரு. கண்களில் காதுகளில் புகை வருகிறது, நீங்கள் அப்படியாக இப்படியாக. உதயநிதி ஸ்டாலின் சட்டசபையில் கேட்ட கேள்விக்கெல்லாம் சட்டசபையில் பதில் சொல்லாமல் போய் எக்ஸ் தளத்தில் வந்து பதில் சொல்லியிருக்கிறாரு அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். அதனால தான் முதலே சொன்னோம், சோசியல் மீடியா மூலமாக ஆட்சியை பிடிக்கலாம், ஆனால் சோசியல் மீடியா மூலம் ஆட்சியை நடத்த முடியாது அப்படிங்கிறது இனிமேலாவது விஜய் உணர வேண்டும். இனிமேலாவது அரசியல்னா என்ன, ஆட்சி நிர்வாகம்னா என்ன அப்படின்னு தெரிந்தால் மட்டும்தான் இங்கே வந்து நிலைத்து நிற்க முடியும். இது ஒரு விஷயம். இன்னொரு பக்கம் பார்த்தோன்னா அதிமுக பிளவு அப்படிங்கிறத நம்ம கண்ணுக்கு முன்னால் பார்க்குறோம். அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர் உண்மையிலே ரொம்ப தைரியமாக அதை பேசினார். உண்மையிலே முதலமைச்சர் விஜயோட இவர் எடப்பாடி பழனிசாமி ரொம்ப தைரியமாகவே கேள்வி கேட்டார், என்ன நீங்கள் உங்களுக்கு எத்திக்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டார். அதே மாதிரி உதயநிதி கேட்டார், நீங்கள் வந்து ஊழல் சக்தி நீங்கள் எங்களை எடுத்தீங்க, ஆனால் யார் ஊழல் சக்தின்னு சொன்னீங்களோ அவங்களோட எப்படி நீங்கள் வந்து கூட்டு சேர்க்கிறீர்கள் என்ற கேள்வி வைத்தார். எடப்பாடி பழனிசாமி நீங்கள் செய்வதுங்கிறது அவை மரபே கிடையாது அப்படிங்கிற ஒரு வாதத்தையுமே வைத்தார். அதே போல் வந்து சலசலப்புகளும் எஸ்பி வேலுமணிக்கு பேசுவதற்கான வாய்ப்பை வந்து சபாநாயகர் அளித்த பொழுது சலசலப்பு ஏற்பட்டதையுமே நம்ம பார்த்தோம். ஆனாலும் பார்த்தோம்னா வந்து இவர்கிட்ட வந்து வெறும் 5 எம்எல்ஏக்கள் தான் இருக்காங்க, எஸ்பி வேலுமணி தான் நிறையா இருக்காங்க, 30 எம்எல்ஏக்கள் இருக்காங்க
அப்படிலாம் சொல்லப்பட்டது. ஆனால் வெறுமனே 25 எம்எல்ஏக்கள் மட்டும்தான் எஸ்பி வேலுமணி, சிவி சண்முகம் அவங்களோட அணியில் இருக்காங்க. 22 எம்எல்ஏக்கள் எடப்பாடி பழனிசாமியில் அணியில் இருக்கிறார்கள்ன்றதை பார்க்குறோம். இப்போ ஆக்சுவலாக பார்த்தோம்னு சொன்னால் கட்சி தாவல் தடை சட்டத்தின்படி இவங்க ஓட்டு போட்டதே செல்லாது, இவர்களே வந்து பதவி நீக்கம் தகுதி நீக்கம் செய்ய வேண்டும். ஏன்னா 3/2 பங்கு எம்எல்ஏக்கள் வந்து ஆதரவளித்தால் மட்டும்தான் அதை வந்து இன்னொரு மாற்று அணியாக கருத முடியும். அதுக்கு கீழே இருக்கிறவங்களை வந்து கொறடாவுடைய முடிவுக்கு எதிராக யார் வாக்களித்தாலும் அவர்களை வந்து பதவி நீக்கம் செய்ய வேண்டும் என்பதுதான் ஒரு சட்டம். 3/2 பங்கு அப்படின்னா 47 எம்எல்ஏக்கள் வந்து ஏடிஎம்கே இருக்காங்கன்னா 32 எம்எல்ஏக்கள் 31.3 32 எம்எல்ஏக்கள் அவங்க வந்து எதிர்த்து அதுக்கு ஒரு மாறான ஒரு கருத்தை வந்து எடுத்தார்கள், நிலைப்பாட்டை எடுத்தார்கள்னா அதை ஏற்றுக்கொள்ளலாம். ஆனால் இதில் பார்த்தீங்கன்னா வெறுமனே 25 பேர் தான் இருக்காங்கிறப்போ இது அடிப்படையில் செல்லாது. ஆனால் இதில் ஒரு இன்னொரு சட்ட சிக்கல் என்ன அப்படின்னா, ஒரு கட்சி வந்து ஒரு இது அவங்க ஒரு கொறடாவை போட்டு அந்த கொறடாவை வந்து சட்ட சபாநாயகர் அங்கீகரித்ததுக்கு பிறகு அந்த கொறடா ஒரு உத்தரவை வந்து பிறப்பிப்பார். நீங்கள் வந்து ஒரு அரசனுடைய நம்பிக்கை கூறக்கூடிய தீர்மானத்தில் இப்படி ஓட்டு பண்ணணும், ஒரு மசோதாவுக்கு இப்படி ஓட்டு பண்ணணும் அப்படிலாம் சொல்லுவார். அப்படி கொறடாவுடைய உத்தரவை மீறி விட்டால் தான் இது செல்லும். ஆனால் இப்போ என்னென்னா கொறடாவே நீங்கள் ஒரு கொறடா, நான் ஒரு கொறடா, அதாவது ஆண் எடையாளர் பெண் எடையாளர், ஆண் விற்பனையாளர் பெண் விற்பனையாளர் மாதிரி எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரு கொறடா, சிவி சண்முகத்துக்கு கொறடா போட்டிருக்கனால இதில் யார் கொறடா, எந்த கொறடாவுடைய உத்தரவை யார் பின்பற்றுவது அப்படிங்கிற ஒரு குழப்பமே இருக்கிறது. ஆனால் வந்து இப்போ சபாநாயகர் பொதுவாக பெரும்பாலான எல்லா சபாநாயகர்களும் ஆளுங்கட்சிக்கு சேர்ந்தவர்களால ஆளுங்கட்சிக்கு சாதகமாக முடிவெடுப்பதுங்கிறதும் பெரும்பாலான வழக்கம். அப்படிங்கிறப்ப ஜேசிடி பிரபாகர்லாம் நமக்கெல்லாம் யார் இது இனிமேல் சபாநாயகரை தரப்போறாங்கன்னு சொல்லிட்டு அவர் வந்து தாவேக்கா சார்பாகத்தான் நிலைப்பாடு எடுப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் எடப்பாடி பழனிசாமி இது நீதிமன்றத்துக்கு போனால் அது ஒரு மிகப்பெரிய சட்ட போராட்டத்துக்கு தள்ளப்படுவதற்கான வாய்ப்புகளுமே இருக்கும். அடுத்தடுத்த கட்டத்தில் என்ன பண்ண போகிறார்கள்? இப்போ என்னன்னா வந்து இப்போ சிவி சண்முகம் இவங்கெல்லாம் எஸ்பி வேலுமணியெல்லாம் தாவேக்கா ஆதரவு நிலைப்பாட்டுக்கு வந்து விட்டார்கள் என்று சொன்னால், அதாவது ஆதரவு தெரிவிக்கிறாங்கன்னா கண்டிப்பாக சிபிஐ சிபிஎம் மாதிரி வெளியிலேருந்து ஆதரவு தர மாட்டாங்க. இந்த சிபிஐ சிபிஎம் காரங்களுக்கு வந்து என்னென்னா அவங்களுக்கு சில கொள்கைகள்லாம் இருக்கும். மதச்சார்பின்மை, அது மாதிரி வந்து ஒரு தொழிலாளர் நலன், அதே மாதிரி வந்து இது ஒரு குடியரசுத் தலைவர் ஆட்சி வந்துடக்கூடாது அப்படிங்கிற இதெல்லாம் இருக்கும். இவங்களுக்கு அதெல்லாம் கிடையாது. இவங்க எதுக்காக ஆதரவு தெரிவிக்காங்கிறது உலகத்துக்கே தெரிந்த விஷயம். கண்டிப்பாக அமைச்சரவையில் வந்து இடம் கேட்பாங்க, வாரியத் தலைவர் பதவியெல்லாம் கேட்பாங்க. அப்படி தந்துட்டாங்கன்னா அதுக்கப்புறமேல இவர் வந்து சொல்லக்கூடிய அந்த ஏற்கனவே தீய சக்தின்னு சொல்லிட்டு அவங்களுடைய ஆதரவில் தான் இப்போ வந்து ஆட்சி நடத்திட்டு இருக்காரு. இப்போ இனிமேல் ஊழல் சக்தியினுடைய தயவில் தான் அவர் அந்த ஆதரவோடு தான் அவர் ஆட்சியை நடத்தக்கூடிய ஒரு சூழல் ஏற்படும். இப்போ இவங்க வந்துட்டாங்க, 25 பேர் இங்கே வந்துட்டாங்கன்னா இந்த இவங்களாம் தேவையே இல்லை. சிபிஐ சிபிஎம் விசிகா இந்த மாதிரியான இந்திய யூனியன் முஸ்லீம் இதெல்லாம் தேவையில்லைங்கிறப்ப ஈஸியாக அவங்கள தள்ளி, ஏன்னா இவங்க வந்து தொடர்ச்சியாக விமர்சனம் வச்சுக்கிட்டே இருப்பாங்க. அவங்க வந்து உள்ளே இருந்த இப்போ வன்னியரசு விமர்சனத்தை வைக்கிறார், ஐயுஎம்எல் வைக்கிறது, சிபிஎம் வைக்கிறதுங்கிறப்ப இப்போ இந்த மாதிரி விமர்சனத்தோட இவர் தொடர்ச்சியாக ஆட்சியை நடத்த முடியாது, எங்களுக்கு ஏற்கனவே ஆட்சியை நடத்த தெரியாது, அதோட விமர்சிக்க வேறு செய்கிறீங்களா அப்படிங்கிற மாதிரி பதட்டத்தில் இருக்கிறப்ப சிவி சண்முகம் எஸ்பி வேலுமணி எந்த விமர்சனத்தையும் அவங்களுக்கு மதச்சார்பின்மை சமூக நீதி அதை பற்றி எந்த கவலையும் கிடையாது. அப்படிங்கிறதுனால அவங்களோட போய் ஆட்சியை தொடர்வது என்பதுதான் ரொம்ப ரொம்ப கம்ஃபர்ட்டாக விஜய்க்கு இருக்கும். ஆனால் என்னென்னா அந்த பிம்பம் வந்து உடஞ்சிடும். இந்த செக்குலர் அப்படின்னு ஒரு பிம்பத்தை காட்டிக்கிட்டே இருக்காங்க இல்லையா, ஒரு பில்டப் கொடுத்துக்கிட்டே இருக்காங்களா, அது முற்றிலும் உடைந்து கடைசியில் வந்துடும். அதுக்கப்புறமேல வந்து ஏதோ சேஞ்ச் வேணும் நம்பினவர்களும் ஏமாந்து போய் விடுவார்கள். இன்னொரு பக்கம் வந்து அது நீங்கள் சிவி சண்முகமோ யார் வந்தாலும் சரி அது நேரடியாக பாஜகவுடைய கட்டுப்பாட்டுக்கு போவது என்று தான் அர்த்தம். அதுக்கப்புறம் வந்து முழுக்க வந்து அது வந்து பாஜகவுடைய கட்டுப்பாட்டில் இழக்கப்படக்கூடிய ஒரு ஆட்சியாகத்தான் விஜயனுடைய ஆட்சி இருக்குங்கிறது தான் நம்ம பார்க்க போகக்கூடிய ஒரு விஷயம். விஜய் அவர்கள் வந்து இப்போ திமுகவுடைய தலைவர் ஸ்டாலினை போய் சந்திக்கிறார். அதே மாதிரி திராவிட கழகத்துடைய தலைவர் ஆசிரியர் கி வீரமணியை சந்தித்தார், இப்போ அன்புமணி ராமதாஸை சந்தித்தார், வைகோ சீமானையெல்லாம் சந்தித்த பொழுது நாம் பாராட்டினோம். இப்பொழுதுமே அது உண்மையிலே பாராட்டத்தக்க செயல்தான், அதில் எந்த விதமான மாற்று கருத்துமே இல்லை. ஏன்னா வந்து இவர் வந்து கடுமையாக விமர்சித்த ஸ்டாலினாக இருக்கட்டும், அல்லது இவரை கடுமையாக விமர்சித்த சீமானாக இருக்கட்டும், அவரை போய் பார்ப்பது என்பதெல்லாம் உண்மையிலே பாராட்டத்தக்க ஒரு அரசியல் பண்பு தான். அப்படிப்பட்ட ஒரு அரசியல் நாகரிகங்கிறது கண்டிப்பாக நம்முடைய அரசியலுக்கு தேவை. அது வந்து எம்ஜிஆர் கலைஞர் காலகட்டம் வரைக்கும் அந்த அரசியல் நாகரிகங்கிறது இருந்தது. ஜெயலலிதா வந்ததுக்கு பிறகு அது சீர்கெட்டு போனது, யாரையும் பார்த்து பேசி சிரிக்க கூடாது அப்படிங்கிற மாதிரியான சூழல்லாம் இருந்தது. பிறகு பார்த்தோம்னா அது ஓரளவுக்கு இயல்பு நிலைக்கு மாறியது. விஜய் அப்படி செய்ததுங்கிறது நம்ம பாராட்டலாம். ஆனால் அதே நேரத்தில் அந்த அரசியல் நாகரிகத்துக்குள்ளும் ஒரு அரசியல் கணக்கு இருக்கிறது அப்படிங்கிறதையும் பார்க்குறோம். இப்போ அவர் வந்து எல்லாத்தையும் பார்த்தது போல் எடப்பாடி பழனிசாமி போய் பார்த்துருக்கோன்னா அவர் தான் அதிமுகவுடைய பொதுச்செயலாளர், இன்றைக்கு வரைக்கும் அவர் தான் அதிமுகவுடைய பொதுச்செயலாளருங்கிறப்ப திமுக தலைவர் ஸ்டாலினை சந்திக்கக்கூடியவர், நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமானை பார்க்கக்கூடியவர், பாமகவுடைய தலைவரை பார்க்கிறவர், மதிமுக பொதுச்செயலாளரை பார்க்க வேண்டியவர், இன்னொரு எதிர்கட்சி அப்படிங்கிறது அதிமுக தான். அப்போ அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி பார்க்கணும். ஆனால் அவர் பார்க்காம அதில் இருந்து பிளவுபட்ட சிவி சண்முகம் குரூப்பை போய் பார்த்தார். சிவி சண்முகம் குரூப்பை பார்த்தது கூட ஓகே, அதே மாதிரி எடப்பாடி பழனிசாமி பார்த்திருந்தானா இந்த கேள்விக்கு இடம் இருந்திருக்காது. அப்படின்னா அவர் என்ன நினைக்கிறார் அப்படின்னு சொன்னால் அதிமுக பிளவுபட்டு தன்கிட்ட வரணும் அப்படின்னு சொல்லி எடப்பாடி பழனிசாமி முற்றிலுமாக புறக்கணிப்பதிலேயே ஒரு அரசியல்
நாகரிகம்ங்கிற பேரில் ஒரு அரசியல் கணக்கு இருக்கிறது அப்படிங்கிறதையும் விஜய் காட்டி இருக்கிறார். ஆனால் என்னென்னா எல்லாமே வந்து அவர் சுயமாக சிந்தித்து முடிவெடுக்கிறதுல யாரும் கைட் பண்ணுறாங்க, அவர் பண்ணுறாரு. இப்போ அதில் இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை, இந்த ஆரம்ப கட்டத்தில் வந்து ஒரு புது அரசியல்வாதிக்கு எல்லாருடைய ஆலோசனையும் கேட்டு ஒன்று பண்ணுவாங்க. ஆனால் அது மட்டுமே போதுமானதில்லை. அரசியலை நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கணும். ஏன்னா நீங்கள் வந்து அரசியல், அதாவது ஒரு மேஜிக் மாதிரி நீங்கள் கட்சி ஆரம்பித்த ஒரு 2 வருஷம் ஆட்சியை பிடிச்சிட்டிங்கிறது வேறு விஷயம். அந்த ஆட்சியை தக்க வைத்துக் கொள்ள வேண்டுமானால் அரசியல் செய்யணும். இனிமேல் தான் உங்களுக்கு அரசியல்னால் என்னன்னே தெரியும். அப்படிங்கிறப்ப இப்போயே என்னென்னா விஜயன் அந்த இமேஜ் கொஞ்சம் கொஞ்சமாக உடைவது அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். ஒன்று என்னென்னா, அவர் வந்து செக்குலர் அப்படின்னு சொல்லியிருந்தார். அமமுக ரகசியமான பேச்சுவார்த்தை நடத்துகிறார். இப்போ அதிமுக உடைந்து இவரோட வந்து சேரப்போகுதுன்னா இவன் இந்த ஊழல் சக்தி எதிர்ப்பு, இந்த தூய சக்தி, அந்த மாதிரியான இமேஜ் எல்லாம் என்ன ஆகிறதுங்கிற கேள்வி. அதே மாதிரி அரசியல் நாகரிகங்கிற பேரில் ஒரு அரசியல் கணக்கோட அவர் செயல்படுவது. அதுக்கப்புறம் வந்து ஹீரோ மாதிரி வந்து சினிமாவில் பஞ்சு டயலாக் பேசியிருந்தவர், அப்போ அவருடைய அரசியல் மேடைகள் பதவியேற்புனாலே இப்படி பஞ்சு டயலாக் பேசியிருந்தவர், சட்டசபையில் வந்து அவர் பாட்டுக்கு வந்து ஒரு இது மௌனப்படத்தை நடித்த மாதிரி அப்படி நடிச்சுக்கிட்டு இருந்தார். அப்படிங்கிற பல இமேஜ் வந்து உடஞ்சிருக்கு. அதாவது சினிமா ஹீரோவை பார்த்து ஓட்டு போட்டவர்கள் இப்போ ரியாலிட்டி உணர ஆரம்பிக்கிறார்கள். சினிமா ஹீரோ வேற, அரசியல் என்பது வேற, சினிமா வேறு அரசியல் வேறு என்பதை உணர ஆரம்பித்திருக்கிறார்கள். இப்படி உணர ஆரம்பித்திருப்பது என்பது அது விஜய்க்கான ஒரு மிகப்பெரிய தோல்விக்கான முதல் படி அப்படின்னு தான் சொல்ல முடியும். தொடர்ந்து அடுத்தடுத்து என்ன நடக்கப் போகுது, அதிமுக அடுத்தடுத்து என்ன நகர்வுகள் நடக்கப் போகிறது, அதுக்கப்புறமேல் வந்து எடப்பாடி பழனிசாமி வந்து நீதிமன்றத்துக்கு போவாரா அப்படிங்கிற மாதிரியான பல்வேறு விதமான கேள்விகள் இருக்குன்னா, இப்போ என்ன சட்டமன்றத்தை உடனே நடத்த மாட்டாங்க. 2 நாள் நடத்தல இவ்வளோ டேமேஜ் ஆகிடுச்சுப்பா, பாடி தாங்காது, தள்ளி போடு ஒரு 2 மாதங்கிற ஒரு முடிவுக்கு வந்து விடுவார்கள். அடுத்து வந்து இவங்க என்னென்னலாம் பண்ண போகிறாங்க, அதுக்கு எப்படி எதிர்க்கட்சிகளுடைய எதிர்வினை எப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரியான பல்வேறு விதமான கேள்விகளும் இருக்கும். அதை தொடர்ச்சியாக நாம் பேசுவோம். தொடர்ந்து இது போன்ற பல்வேறு விதமான செய்திகளை விரிவாக விவாதிப்பதற்கும் உரையாடுவதற்கும் மாடர்ன் தமிழ்நாடு யூடியூப் சேனலோட தொடர்புகள். முச்சின் ஷோ லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மாடர்ன் தமிழ்நாடு சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். யூடியூப் மாதிரியே மற்ற சமூக இணையதளங்களையும் நமக்கான பேஜஸ் இருக்குது, அங்கேயும் லைக் பண்ணி ஷேர் பண்ணி உங்களோட ஆதரவை தொடர்ந்து கொடுங்க. மீண்டும் ஒரு நிகழ்ச்சி இருக்கும்.